திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1151 முதல் 1160 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1151. தொடியா தடக்கை சுகோதய சுந்தரி வடிவார் திரிபுரையா மங்கை கங்கை செடியார் வினை கெட சேர்வரை என்றென் அடியார் வினை கெடு தாதியுமாமே. அழகிய வளையல்களை கையில் அணிந்து வந்து சுகம் அருளும் அழகு சுந்தரி பராசக்தி. பேரழகு வடிவாய் திரிப்புரையாய் திகழும் அம்மங்கை கங்கை எனும் சுத்த நீராக நின்றுள்ளாள். வினையால் பெருகி வரும் துன்பங்களை போக்க மலை உச்சியாகிய சிகரத்தை அடையுங்கள் என்று தன் அடியார்கள் வினைகளை எல்லாம் அழித்து அருள் செய்யும் ஆதியான மெய்ப்பொருளும் அப்பராசக்தியே ஆவாள். பாடல் எண் 1152. மெல்லிசை பாவை வியோமத்தின் மென்கொடி பல்விசை பாவை பயன் தரு பைங்கொடி புள்ளிசை பாவையை போக துரத்திட்டு வல்லிசை பாவை மனம் புகுந்தாளே. இனிய மெல்லிசையாக தசநாதங்களை எழுப்பும் பாவை பராசக்தி. ஆகாயத்தில் ஒளிவிடும் மின்னல் கொடி போன்றவள் பராசக்தி. அப்பாவையை பல வகையாலும் தொழுது இசையால் பாடி வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை தந்து பிறவி பயனை அளிக்கும் பைங்கொடி அப்பராசக்தி. அவரவர் பக்திக்கும் பக்குவத்திற்கும் ஏற்ப கூலியாக பலன் தருபவள் பராசக்தி. நிலையான அவள் புகழை போற்றி அன்போடு வழிபடும் அடியவர்களின் வினையால் வந்த அவப்பெயரை அகற்றி அறிவை மேம்படுத்தி நட்புகழை அடைய செய்வார். எல்லா வல்லமைகளும் கொண்ட அப்பாவையை இசையில் விருப்பம் கொண்ட நாத நாயகியை நல்லிசையால் பாடி அவள் பாதம் பற்றியே தவம் இருந்த அடியேன் உள்ளத்தில் குடிபுகுந்து நீங்காது நின்றிருந்தாள் பராசக்தி. பாடல் எண் 1153. தாவி தவ பொருள் தானவன் எம்மிரை பாவி துலகம் படைக்கின்ற காலத்து மேவி பராசக்தி மேலோடு கீழ் தொடர்ந்து தாவிக்கும் அப்பொருள் தானது தானே. அப்பராசக்தி ஸ்தாபித்து தவம் செய்தது சிவலிங்கம். அதுவே உடலிலும் மெய்ப்பொருளாக அமைந்து நின்றுள்ளது. அதில் நின்றிருப்பவனே எம் இறைவனாகிய ஈசன். பராசக்தி சிவத்துடன் கலந்து உலகம் படைக்கின்ற காலத்தில் உயிர்கள் அனைத்திலும் ஒரே பொருளாகி அம்மெய்ப்பொருளோடு மேவி ஆதியாக நின்றிருப்பவள் பராசக்தியே. அப்பொருளில் மேலும் கீழும் தொடர்ந்து நடுவில் நின்ற சோதி ஒளியே அது எனும் பிரம்மமாகவும் சிவம் எனும் லிங்கமாகவும் அமைந்துள்ள மெய்ப்பொருள் தானே. பாடல் எண் 1154. அது விதி என்பார் அவனை அறியார் கதிவர நின்றதோர் காரணம் காணார் மதுவிரி பூங்குழல் மாமங்கை நங்கை திதமது உண்ணார்கள் தேர்ந்தறியாரே. அம்மெய்ப்பொருளை தன்னுள் அறியாதவர்களே தெய்வத்தை பேதப்படுத்தி அதுதான் பெரிது என்றும் இல்லை இதுதான் பெரிது என்றும் பிதற்றி திரிவார்கள். இவர்கள் என்றும் ஈசனை அறியார்கள். அவர்கள் சிவகதி சேர தன்னில் நின்ற ஓர் மெய்ப்பொருள் இருப்பதையும் அதன் காரணமாக விளங்கும் பராசக்தியையும் காணவே மாட்டார்கள். சகசதலம் எனும் மலரில் தேனினும் இனிய அமிர்தம் அருளும் மாபெரும் சக்தியான மனோன்மணி தாயின் பாதம் பணிந்து தியானம் செய்யாதவர் நித்திய நிலையை அடையார். ஆதலால் நன்கு ஆராய்ந்து அப்பராசக்தியின் திருவடியை பற்றி மெய்ஞான நிலை பெற்றுயுங்கள். பாடல் எண் 1155. 8 ஆதார ஆதேயம். நாளிதழாரில் அவிந்தது 90 தானிதழானவை 44 பாலிதழானவள் பங்கயம் மூலமாய் தானிதழாகி தரித்திருந்தாளே. 6 ஆதாரங்களும் 6 கமலங்களாக அமைந்து
மூலாதாரத்தில் 4 இதழ் கமலமாகவும், சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் கமலமாகவும், மணிப்பூரகத்தில் 10 இதழ் கமலமாகவும், அநாகதத்தில் 12 இதழ் கமலமாகவும், விசுத்தியில் 16 இதழ் கமலமாகவும், ஆஞ்ஞாவில் 2 இதழ் கமலமாகவும் நின்று சக்தி திகழ்கின்றாள். இந்த ஆதாரங்களுடன் 90 தத்துவங்களும் சேர்ந்து 96 தத்துவங்களுடன் கூடியது இவ்வுடம்பு. இவ்வுடம்பின் மூலமாக உள்ள 1000 இதழ் தாமரையான சகஸ்ரதல சக்கரத்தில் ஆதி சக்தியான பராபரை வீற்றிருந்து 6 ஆதாரங்களிலும் அப்பராசக்தி தங்கி அருள் புரிகின்றாளே. பாடல் எண் 1156. தரித்திருந்தாள் அவள் தன்னொளி நோக்கி, விரிந்திருந்தாள் அவள் வேத பொருளை, குறித்திருந்தாள் அவள் கூறிய 5, மறிந்திருந்தாள் அவள் மாது நல்லாளே. இவ்வாறு 6 ஆதாரங்களிலும் தரித்து நின்ற அப்பராசக்தி சகஸ்ரதலத்தில் நின்ற தன்னொளியை நோக்கிய வண்ணமே இருந்து அங்கிருந்தே எங்கும் விரிந்து நின்றாள். அவளை வேத பொருளாகி குறியாக நம்முள் அமர்ந்திருந்தாள். அவளை பஞ்ச கிருத்தியங்களை உண்டாக்கி 5 ஆற்றும் அருள் சக்தி. அப்பராசக்தி பிரபஞ்சத்தை தோற்றிய வண்ணமே தன்னுள் ஒடுக்கிக் கொள்வாள். எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவள் அம்மாது நல்லாளே. பாடல் எண் 1157. மாது நல்லாளும் மணாளன் இருந்திட, பாதி நல்லாளும் பகவனுமானது, சோதி நல்லாளை துணை பெய்ய வல்லிரேல், வேதனை தீர்த்தரும் வெள்ளடையாமே. அப்பெண்ணின் நல்லாள் தன் மணாளனுடன் கூடியிருந்த இடமே மெய்ப்பொருளாவது. அங்கே ஈசனுடன் இடப்பாகத்தில் சரிப்பாதியாக அம்மை இடம் கொண்டுள்ளாள். அங்கு சோதி ஒளி என விளங்கும் அப்பராசக்தியை துணையாக அடைய பெற்றால் பிறவி துன்பங்கள் யாவும் தொலையும். அச்சோதி ஒளியில் ஈசனையும் பராசக்தியையும் ஒன்றாக கண்டு தவம் செய்ய வல்லவர்க்கு இப்பூமியில் மீண்டும் பிறவாத நிலை கிடைக்கும். அவரை ஞான வித்தாக வெளிப்பட்டு இரவா நிலை அடைவார். பாடல் எண் 1158. வெள்ளடையானிருமாமிகு மாமல, கல்லடையார கமல் குழலார் மனம், அல்லடையானா வகை திறமாய் நின்ற பெண்ணொரு பாகம் பிறவி பெண்ணாமே. வெட்ட வெளியாக நின்ற ஈசன் இருப்பது பெருமைகள் நிறைந்த சகஸ்ரதல மலரினில் 2 கொங்கைகள் கொண்டு மயக்கும் கார்குழல் மங்கையரின் காமத்தை விரும்பாத, பெண் இன்பத்தை நாடாத பெருந்தகையாளன், பேரின்பம் அருளும் பேர் அருளானனை ஈசன் அவன் மனத்தில் வைத்து திறமாய் தியானம் இருக்கும் அடியார்க்கு அருள் செய்ய வேண்டி தன் இடப்பாகம் கொண்ட பராசக்தியுடன் சேர்ந்தே வருகின்றான். அருள் செய்ய தன் சமமான சக்தியை கூடும்போது அவளை போன்றே பெண் தன்மையை அடைந்து தாயாகிறாள் ஈசன். பாடல் எண் 1159. பெண்ணொரு பெண்ணை புணர்ந்திடும் பேதமை, பெண்ணிடையானும் பிறந்து கிடந்தது, பெண்ணிடையானின் பிறப்பறிந்தீர்க்கின்ற பெண்ணுடையானிடை பேச்சற்றவாறே. பெண் ஒரு பெண்ணை சேர்ந்து புணர்வது என்பது பேதமையாகும். பெண்ணில் தான் ஆணும் பிறந்து வருகின்றது. பெண்ணும் ஆணும் கூடியதால் தோன்றும் உயிர் அப்பராசக்தியின் சோதி ஒளியினால் தான் பிறந்து வருகின்றது. பெண்ணுடன் ஆண் கூடி இன்பம் காணும் போது பேச்சற்ற மௌனமே நிறைந்திருக்கும். இவ்வாறு பிறந்து வருவது பராசக்தியின் செயலே என்ற உண்மை உணர்ந்தால் ஆண் பெண் என்ற அனைவருக்கும் ஆன்மா ஒன்றே என்ற அறிவு பிறக்கும். ஆன்மாவை அறிந்து தவம் செய்யும் சாதகர்க்கு அருள் செய்யும் போது சிவன் ஆண் தன்மை அற்று பெண் தன்மை பெறுவான். சாதகனும் பராசக்தி நிலை பதிய பெற்று பெண்ணாகின்றான். தவத்தினால் சிவத்துடன் ஒன்றாகும் போது பேரின்பம் பெற்று பேச்சற்று சும்மா இருக்கும் சுகத்தை காண்பான். பாடல் எண் 1160. பேச்சற்ற நட்பொருள் காணும் பெருந்தகை, மாசற்ற சோதி மனோன்மணி மங்கையாம், காச்சற்ற சோதி கடவுளுடன் புணர்ந்து தாச்சென்ற நுட்புகுந்தாளிக்கும் தானே.
பேச்சற்று சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் சமாதி தியானத்தில் உணரப்படுபவன் பெரும் கருணையுடைய எம் ஈசனே. மாசு இல்லாத மெய்ப்பொருளில் சோதி ஒளியாக சுடர் வீசுபவள் மனோன்மணி அம்மங்கையே. தீயின் வெம்மை நீக்கி குளிர்ச்சியூட்டி சோதி கடவுளுடன் கூடி அடியேன் மனத்தில் தானே உட்புகுந்து மெய்ஞானம் சேர்த்து பேரின்ப நிலையில் கூட்டி வைத்தாள். அச்சிவ மங்கையையே சேவித்து மெய்ப்பொருளில் கூடி தவம் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.